ரொம்ப பழைய கதை நான் படம் ரொம்ப பழைய கதை. அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, கதை ரொம்ப பழைய கதையாக இருக்கு. பார்க்கலாம் ஒன் டைம்லாம் பார்க்கலாம். ஓவரால் சுமாராக இருந்துச்சு ப்ரோ. இது தேட்டர் மெட்டீரியல் கிடையாது, டிவியில் இதில் போட்டால் சும்மா பார்க்கலாம், ஓடிடியில் போடலாம். ஓகே பார்க்கலாம். சூப்பராக எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஜெயம் ரவி ஆக்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா இருக்குது, கீர்த்தி சுரேஷ் நல்லா பண்ணுவீங்க, சமுத்திரகனி எல்லாமே குட் மூவி. எதுவுமே போர் அடிக்கல படம். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக போகுது படம். ஸ்டோரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் பட் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஜெயம் ரவி ஆக்டிங் அந்த சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தில். அது இல்லாமல் கீர்த்தி சுரேஷோட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் அதுவும் வேறு லெவலில் எல்லாமே சேர்த்து கை கொடுக்கும் படத்துக்கு. நல்லாயிருக்கும் படம். அது அவர் காமெடின்னு சொல்கிறத விட அவர் கூட ஹெல்ப் பண்ணது அதெல்லாம் வந்து காமெடின்னு சொல்ல முடியல அதை. ஆனால் படம் நல்லா இருக்குது. அவர் கேரக்டர் அவர் எல்லா கேரக்டரும் எல்லாமே பக்காவாக பண்ணிருக்காங்க. மியூசிக்லேருந்து ஃபைட்டில் போகிற பிஜிஎம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டோரி எங்கேஜிங்காக இல்லைண்ணா, ஸ்க்ரீன் ப்ளே அந்த அளவுக்கு வந்து வர்த்தா இல்லை. சரி, எங்கேயுமே வந்து கூஸ் பம்ப் சீன்ஸோ கைத்தட்டி நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியோ இல்லை பரபர நம்ம சீட்டு முனையில் உட்காந்து பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி சீன்ஸே கிடையாது படத்தில். அப்படியே ஃப்ளாட்டாக போகுது ஒரு மாதிரி. பழைய ஸ்டோரி, பழைய சீன்ஸு, பழைய ஸ்டோரி, பழைய காமெடி எல்லாமே பழசு. மியூசிக் முதல் கொண்டு எல்லாமே பழசு. பார்த்து நம்ம சலிச்சு வெறுப்பாயிட்டோம்ல, அந்த மாதிரி கதை இது. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ஓகே தான். யோகி பாபுவோட காமெடி ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது. காமெடி போலீஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரை வச்சு வந்து ஜெயம் ரவி வந்து ஈஸியாக அவரை யூஸ் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி. ஏன்னா சிரிப்பு போலீஸாக இருந்தால் ஈஸியாக நம்பிடுவாங்கள்ல கொலை பண்ணுறது. அவரை வச்சு நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்காக யோகி பாபு போட்டிருக்காங்க. மற்றபடி பெருசாக அவருக்கும் ஒன்று அந்த எமோஷனே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஒரு பாண்டிங் இருக்கும். பார்த்தா ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வர மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இது அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. கடைசியில் ஒரே ஒரு சீன் தான் வந்து தேட்டரே வந்து கை தட்டினாங்க. ஒரு காமெடி சீன் மாதிரி இருந்துச்சு சின்னதாக, அவ்வளோதான். பார்க்கணுன்றவங்க வந்து பாருங்கள். நாங்கள் அனுபவித்த வேதனையே நீங்களும் அனுபவிக்கணும் வந்து இதே இதில் எத்தனை கதை தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க சொல்லுங்கள். பொண்டாட்டி சாவது, அதுக்கு புருஷன் பழி வாங்குது, இந்த எத்தனை 1000 படம் பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது இந்த கதை. திருப்பியும் அதே கதை தான். ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏதாவது வித்தியாசமாக யோசித்து எடுக்கணும்ல. படம் நல்ல படம். போர்ஷன் ரொம்ப கம்மி பிரதர். சாப்பிடுறேன் 6 பேருக்கு சொல்லிட்டோம். 6 பேர் சொல்லிட்டோம். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு படம். நல்ல படம். அவர் கூட தான் வந்துட்டு இருந்தாங்க. 6 பேருக்கு கொடுத்துருக்கோம். படம் ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. ஏன் ஒரு தடவை பார்க்கலான்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதை வந்து தமிழ் சினிமாவில் நிறைய வந்துருச்சு. புதுசாக சைரன் ஒன்று வித்தியாசமாக ஏதாவது ஒரு கதை இருக்கும் அப்படின்னு தான் உள்ளே வந்தோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் 50 வருஷத்தில் வந்த பழி வாங்குற கதை தான் இதுவும். என்ன அவங்க யோசிச்சிருக்காங்கன்னா, இந்த படத்தில் வித்தியாசமாக போலீஸ்க்கு கீர்த்தி சுரேஷை போடுறது, ஜெயம் ரவிக்கு வெள்ளை அடிக்கிறது, இந்த 2 பேரையும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் இல்லை. இவங்க 2 பேர் தான் டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. யோகி பாபு டிஃப்ரெண்ட் ஆகிறாரு. ஏன்னா போலீஸ் வரலாற்றிலேயே முடிவெட்டாத ஒரு போலீஸ் இப்போ சுற்றினுக்கிறாரு. எமோஷன் சென்டிமெண்ட்லாம் தேவையில்லாத இடத்துல இருக்குது. ரசிக்கும்படியாக கீர்த்தி சுரேஷ் ரசிக்கும்படியாகிறாங்க. வரலட்சுமி சரத்குமார் ரேஞ்சுக்கு அந்த ரஃப்னஸ் அவங்களுக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் எப்படி சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் கரண்ட்டாக இருக்கிறது வந்து ராவாக இருக்கணும்னு. அந்த ராவாக இருக்கிற விஷயத்தில் சென்டிமெண்ட்டை போட்டு திணிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வராங்க ப்ரோ. ஸோ அவங்க வர அந்த 10-15 நிமிஷம் நல்லாவே இருக்குது. சமுத்திரகனி வழக்கம் போல் ஒரு வில்லன் தான் அவரும் ஒரு ஒன் ஆஃப் த வில்லன்ஸ். ஸோ இந்த படத்தில் அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலாக வந்து எதுவுமே இல்லை. ஸ்பெஷலாக இந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு பழி வாங்குற கதை, அவ்வளோதான். நான் நல்லா படம் எல்லா சீனும் ரசிச்சு தான் பார்த்தேன். படம் அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே கீர்த்தி சுரேஷ் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா டேரக்டர் அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காரு. அந்த கதைக்கு இவங்க தான் ஆப்ட் ஆவாங்கன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லனும் சரி. நான் யோகி பாபுன்னு நினச்சேன், என்னடா அது ஜெயம் ரவி வரைக்கும் திருப்பியும் வருது. ஆனால் அவங்க காமெடி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ சில பேர் ஆம்புலன்ஸ் போகுது, நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவருக்கே ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்தமாரி ஓட்டுறது. வண்டியில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். நான் என் பேர் ராசியானா சொல்லுவீங்க. என் வண்டியில் இது வரைக்கும் கூட்டின்னு வரவங்க எல்லாருமே பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு வருவார், இறந்துருவான். அப்போ வந்து ஒரு அழுவார். அந்த ஃபீல்லாம் எல்லாம் ஜெயம் ரவி வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அவர் வந்து அப்படின்னு ஜிவி ஜெயம் ரவி ஒரு காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். அந்தமாரி இது வந்து நிமிர்ந்து நில் அடங்கமறு. அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜ் மூவியாக இருக்கும். இது படம் நல்லா இருக்குது இல்லையா? படம் சூப்பராக இருக்குது. இது வந்து கமர்ஷியல் படம். இந்த இறைவன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதை விட இந்த படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், உண்மையாகவே பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படத்தில் வந்து அந்த யுவினான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தை நட்சத்திரமாக பண்ணியிருப்பாங்க.
அது அப்பா சென்டிமெண்ட்டு நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அவங்க. க்ரைம் த்ரில்லர், அதாவது ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். படத்தில் வந்து டைரக்டர் வந்து தமிழ் படம் அமுதன், சிஎஸ் அமுதன் இருக்கார்ல, அவருடைய வந்து ஃபேன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு தகரத்தை தேய்ச்சா வந்து சாவுறாங்களாம். இப்போ தகரத்தை நான் தேய்ப்பேன், நீங்கள் செத்துருவீங்களா? செத்துருவாங்க உள்ள. அந்த மாதிரி வந்து ஒரு சாக்ஸை காட்டி, இது எப்படி சிவா ஒரு சாக்ஸு காமிச்சோன்னே நாற்றத்துலேயே செத்துருவாங்களே, அந்த மாதிரி சாவடிச்சிருக்காரு. அது ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. இவ்வளோ ஒரு சீரியஸாக போயிருக்க மாதிரி காமெடி பண்ணி விட்டாங்க, ஏன்னே தெரில. அது கீர்த்தி சுரேஷ் வந்து நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்கிறாங்க, போலீஸாக நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் போய் ஒத்துக்காதீங்க, நல்லா இருக்குது படம், உண்மையாக நல்லா இருக்குது. 110 ரூபா கொடுத்து படம் தான் பரவாயில்ல, ஓகே. அவங்க குட்ட கேரக்டர் அதான் பண்ண முடியும். அவங்க போலீஸ் ரோலில் கொடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது படம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சமுத்திரக்கனியும் வேலைக்கு ஆகலை, சமுத்திரக்கனியும் செட் ஆகலை. மற்றபடி நல்லா இருக்குது. நாங்கள் பரவாயில்ல, நல்லா இருக்குது, ஓகே, நல்லா இருக்குது. அதாவது அவரு இப்போ வந்து சப்போர்ட்டிங் ரோலில் பண்ண எப்படி பண்ணுவார், அந்த இந்த படத்தெல்லாம் கோமாளி படத்தெல்லாம் பண்ணியிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, ஒரு காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா ஜெயம் ரவி கூடவே நல்லா ட்ராவல் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒரு என்னங்க அது, அதெல்லாம் ஒரு வித்தியாசமே காட்டலையே. நார்மலாக எப்படி ஜெயம் ரவி என்ன பண்ணியிருக்காரோ அதை பண்ணியிருக்காரு. படம் என்னங்க புரியல. ஓகே தான், ஆனால் இந்த மாதிரி கிரிஞ்சு சீன்லாம் இருக்குது, அது மட்டும் தான் கடுப்பாகுது. மற்றபடிலாம் தெரில. ஓகே, படம் பார்க்கலாம், என் ஃபேமிலியோட படம் பார்க்கலாம், உங்களுக்கு போர் அடிக்காது. அவ்வளோதான். சாங்ஸ்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அது சாங்கு யார் போட்டான்னு தெரில, நல்லா இல்லை பாட்டு, பிஜிஎம்மும் அவ்வளோ சரியில்லை. சைரன் நல்லா இருக்கு. ஜாதி வெறியால் பாதிக்கப்பட்ட தன்னோட குடும்பத்தை இழந்த ஒரு ஹீரோ, அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்கள பழிவாங்கிற கதை. பட் நார்மல் பழிவாங்கிற கதையாக இல்லாமல் அதை வந்து ஒரு த்ரில்லர் ஜானல் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே த்ரில்லர் ஜானர்லேயே போகும். ஸோ அது எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ்னா அவங்க படம் எடுத்த விதம், பழிவாங்கிற கதையை த்ரில்லர் மாதிரி கொண்டு போன விதம்னு சொல்லுவேன். மைனஸ்னால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. சைரன் வந்து த்ரில்லர் வைஸ் மிரட்டியிருக்காங்க. படம் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கலாம். ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் காம்போ கொஞ்சம் இதில் மிஸ்டேக். அவங்க வந்து கதையோட நாயகி, பேர் வந்து வேறு. போலீஸ் கெட்டப் தான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க, ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் மாமன்லேயே பண்ணியிருக்காங்க. அப்பயே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் சீன் வரைக்கும் காமெடி நல்லா இருந்தது. லாஸ்ட் சீன் அழ வச்சிட்டாரு, ரிவீல் பண்ண வேணா, சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட்டான அவங்க அம்மா வந்தவங்க, பொண்ணாக வந்தவங்க ஜெயம் ரவிக்கு, இவங்க வர சீன்ஸ்லாம் நல்லா சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஒரு சாங் வந்து கண்ணம்மான்னு ஒரு சாங்கு, அந்த சாங் வைஸ் அந்த சாங் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது. மியூசிக் வைஸ் சாம்சிஎஸ் நல்லா பேக்ரவுண்ட் நல்லா பண்ணியிருந்தார். ஜிவி பிரகாஷ் ஆஃபீஸர் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. தேங்க்ஸ். அந்த ரிவீல் பண்ண முடியலை, ஆனால் அந்த நாட்ஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன்லலாம் என்னால் சில சீன்ஸ் கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது.